அண்ணன் இளையராஜா அண்ணன் பாட்டை போட்டிருக்காரு பாருங்க, வழி நெடுக. சூரிக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த இது இந்த அளவுக்கு பெருசாக கொடுக்கல. பாட்டு ஒன்றும் நல்லா இருக்குது ப்ரோ. விஜய் சேதுபதி சொல்கிறான் ப்ரோ, பாட்டு ஒன்னோட நல்லா இல்லை. நமக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ அதுதான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. ஒரு காட்சும் ஒவ்வொரு சீனும் இந்த படத்தில் அந்த அளவுக்கு அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு பாரத்தை அப்படி இறக்கி வச்ச போல இருக்கு. ஏன்னா என் வேலை மேலே ஒவ்வொரு சூப்பர்வைசர், ஒவ்வொரு மேனேஜர் என்னை கொடுமைப்படுத்துறானுங்க. 100 ரூபாய் கொடுத்து அவன் 1000 ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறான். அதுதான் இந்த படத்தில் வந்து இவங்க சொல்ல வராங்க. இதனால புரட்சி எடுக்கணும் தான் இந்த படத்தில் அவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசில் ஆழமா இறங்கி சொல்லியிருக்காங்க. சூரி லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தாங்க ஆக்டிங். ஆமாம், விஜய் சேதுபதி மஞ்சு விஜய் சேதுபதி ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காரு. பட் லாஸ்ட் சூரிக்கு வந்து அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த இது இந்த அளவுக்கு பெருசாக கொடுக்கல. மியூசிக் ஓகே தான், நார்மல் இல்லை. இளையராஜா பற்றி சொல்ல வேணாம், பட் நார்மலான இதுதான். படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படின்னா நான் எதிர்பார்த்ததை தாண்டி நிறைய விஷயங்கள் நான் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. ஃபுல்லாக விஜய் சேதுபதி அண்ணாவோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருத்தரோட பயோகிராஃபி எடுத்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக இருக்குது. இளையராஜா சார் மியூசிக் சூப்பராக இருக்குது. வெற்றிமாறன் சார் டேரக்ஷன் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. வெற்றிமாறன் சார் படத்தில் இது ஒரு இல்லை, ஆக்சுவலாக அது வட சென்னைக்கு அப்புறம் இல்லை, விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 கிட்டத்தட்ட ஒரே ஷோ, அதை கண்டினியூஸாக தான் வருது. அதே மாதிரி இருக்குது. அதை அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. நான் நேற்று நைட்டு தான் விடுதலை பார்ட் 1 பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்குது. பார்ட் 1 வந்து இது கூட லீடு மாதிரி தான். அதாவது அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் ரோல் இருக்காங்க. கென் கருணாஸுக்கு கொஞ்சம் வருவார்னு பார்த்தேன். நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருந்தாரு. உடம்பெல்லாம் நல்லா இது பண்ணி வச்சிருந்தாரு. கருணாஸ் பையன் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. ராஜீவ் மேனன் நல்லா நடிச்சிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபிலிம் அதனால் வந்து நம்ம விஷயம் சின்ன பசங்களை தாண்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கீங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் போய் பாருங்கள். நல்லா இருக்கும், பார்க்கலாம். பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தானா படத்தில்? 2 பாட்டு. மஞ்சு ஒரு ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கரெக்டான பழைய விஷயம்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் எப்படி வந்தது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஸ்டோரியாக தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரியலிட்டிக்காக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் இதை பொறுமையாக பார்த்தா நல்லா இருக்கு. டைலாக்ஸ் எல்லாமே நல்லா எழுதியிருக்காங்க. விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து அசுரன் தனுஷ் மாரி மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. கத்திலாம் தரமா சொல்லிட்டுனாரு எங்கள் ஆள். தரமா ஃபுல்லாக ஃபைட்டு தான் ப்ரோ. கத்தி எடுத்து அந்த மாரி சொல்லிட்டுறாரு ப்ரோ. தரமா நல்லா தான் ப்ரோ இது. சூரிய வந்து அவ்வளோ அவர் மெயின் ஹீரோ மாரியே காட்டல ப்ரோ. மெயின் ஹீரோ மாரியே காட்டல. சூரிய வந்து விஜய் சேதுபதி தான் ப்ரோ ஃபுல்லாகவே மஜாவே. எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்ச மாதிரி இருந்தது. இதில் எனக்கு கருணாஸ் பையன் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த தேரில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீன்லாம் அவ்வளோ மாசு. பார்ட் 3 வரமே முடிச்சிருக்காங்க. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஆனால் சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் எப்படி? அது இளையராஜா அந்த விண்டேஜ் ஃபீலு சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் பக்காவாக இல்லை கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்குது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக வந்து செகண்ட் ஹாஃபில் பிடிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபிலிம் அதனால் வந்து நம்ம விஷயம் சின்ன பசங்களை தாண்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கீங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. அந்த அரசியலாம் திணிக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கு வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நீங்களே வந்து பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது, ரொம்ப பாலிடிக்ஸ்லாம் போக மாட்டேன், எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எந்த விஷயம் சரி எந்த விஷயம் தப்பு அப்படின்னு அண்ணன் இளையராஜா அண்ணன் பாட்டை போட்டிருக்காரு பாருங்க, வழி நெடுக. அது போல் ஒவ்வொரு பாட்டும் அருமையாக அவர் போட்டுக்கிறார். இது ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் செகண்ட் பாட்லையும் ஐயா இளையராஜா தான் போட்டுக்கிறாரு பாட்டை. ஆனால் அழகான மெட்டு. ஆனால் கடைசியில் என் தலைவர் விஜய் சேதுபதியை சாவடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ புரட்சி எடுக்க தான் அடுத்தது சூரிய வந்திருக்காது 3வது பாட்டுக்கு. அவர் இப்போ காட்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. எந்த விஷயம் ப்ரோ பிடிக்கவே இல்லை? பிடிக்கவே இல்லையா? பச்சை அரசியல் பேசுகிறேன். ஒரு படம் வந்து படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அரசியல் வந்து நீங்கள் தனியாக பேசுங்க. எதுக்கு படத்திலே தருவீங்க சொல்லிட்டு அதனால தான் கேட்குறேன். இது வரைக்கும் அந்த வெற்றிமாறன் கதைகள்லாம் அது இல்லை. பட் இதில் வந்து பியூர் அண்ட் பியூர் அரசியலுக்காக வச்சுக்கிறாங்க. இது யாரோட ப்ரெஷர்னால இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கண்டிப்பாக அரசியல் ப்ரெஷர்னால தான் வச்சுக்கிறாங்க. படம் எக்ஸலண்ட் ப்ரோ. வெற்றிமாறன் டைரக்ஷன் வேறு லெவல் ப்ரோ. இதில் வந்து ட்விஸ்ட் என்னன்னா விஜய் சேதுபதி செத்துருவார். அதான் பார்ட் 3 லீடிங் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ப்ரோ. சூரிய வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் சொல்கிற அந்த 2 டைலாக் ரைட்டில் யாருக்கு தெரிலங்க. உங்களை அதை பார்த்தா பாராட்டணும்னு வந்து. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் சேர்த்து ஒன்றா உட்கார வைங்க, அப்போ நான் வந்து படிக்க வரேன் அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும்.
படம். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. இந்த வெறி, இந்த கோபம், இதெல்லாமே இவனுக்கு மட்டும் எப்படி, இவங்களோட வர்க்கத்துக்கு மட்டும் வீரம் எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் எங்களை அடித்து ஒடுக்கி அது ஒரு இதில் வந்து இவ்வளோ வீரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த நேரத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியர் அவங்கள கூட கம்யூனிஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம மறந்துருக்கோங்கிறத ஞாபகப்படுத்தின ஒரு விதமாக இருந்தது இந்த படம். எனக்கு உண்மையிலே வளர்ச்சனை வச்சியா சூப்பர், ஆடுகளும் பற்றியா சூப்பர், அந்த மாதிரி ஆச்சுன்னா ஓடும். நீ அரசியலுக்காகவே படம் ஆச்சுன்னா எப்படி ஓடும்? இது யார் பார்க்கணும் அப்படின்னா அரசியல் கட்சியும் சாரம், எதிர்கட்சியோ ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சியின் சாரம் வந்தால் படம் புரியும், நல்லா ஈஸியாக புரியும். காமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா எப்படி புரியும், எப்படி படம் ஓடும்? அதான் இது புரிஞ்சுதுனாங்களா? அவன் வந்து அரசியலே ஊறி இருப்பான். இந்த ஓட்டு போடுற எல்லாருமே அரசியல் தானே ஓட்டு போடுறோம் இல்லையா? நமக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. எலெக்ஷன் கிடையாது, எலெக்ஷன் கிடையாது, இது ஓட்டர் பூத் கிடையாது ஓட்டு போடுறதுக்கு. இது வந்து தியேட்டர், இது படம், சினிமாவை நீங்கள் சினிமாவை என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துப்போம். நீங்கள் அரசியல் பேசுகிறத சொல்லிட்டு வந்து அரசியல் சினிமா எடுக்க சொல்லிட்டு அரசியல் காமிச்சிங்கன்னா எல்லாம் கை இருக்கும். சூரிய யூஸே பண்ணலன்னு சொல்கிறாங்க படத்தில். பார்ட் 1 சூரியக்காக எடுத்தாங்க, விஜய் சேதுபதி வந்து கம்மியாக தான் காமிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ பார்ட் 2ல் வந்து விஜய் சேதுபதி அதிகமாக காமிச்சாங்க, சூரிய கம்மியாக. எந்த கட்சியும் தாக்குற மாதிரி எடுத்திருக்காங்களா படத்தில்? அந்த கட்சியும் தாக்குற மாதிரி நீங்கள் என்னன்னா இந்த கட்சியை இது பண்ணணும், அந்த கட்சியை இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. தேவையான கருத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு போங்க. அரசியல் கதைகள் சினிமா எடுக்கணும்னு எடுக்கலாங்க, அது என்டர்டெயினிங்காக எடுக்கணும். நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறனால அது வந்து இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக பாதிக்கும். அதுவும் வன்முறை காலேஜ் எடுக்கும்போது இதுதான் உண்மை போலது, இப்படி பண்ணாதான் நம்ம அரசியலில் வர முடியும் போகுது அப்படின்ற எண்ணம்லாம் வரும்போது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை பாதிக்கும். அது அந்த தப்பு தான் இங்கே பண்ணியிருக்காங்க. வயலன்ஸாக வெட்டுறதுலாம் பீச்சம் போடுறாங்க. அசுரனில் வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு பீச்சம் போட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. பட் இதில் வந்து அந்தளவுக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் எடுத்துன்னு வர முடியல அவரால், வெற்றிமாறனால எடுத்துன்னு வர முடியல. பட் அதுக்கும் பீச்சம் போட்டுக்கிறாங்க. அது வந்து ஆடியன்ஸ்னால ஏற்ற முடிய முடியல. ஏன்னா நானே நிறைய பேர் ஆடியன்ஸ் இன்டர்வலில் அதான் வெட்டுவார் விஜய் சேதுபதி, பீச்சம் போடுவாங்க, அதை இன்டர்வலில் விட்டுருவாங்க. அப்போ வெளியே வரும்போது ஆடியன்ஸ் கிட்டே நான் கேட்கும்போது சொன்னாங்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரல. ஸோ அசுரன் அளவுக்கு வரல அப்படிங்கிறதா. உண்மையிலே எனக்கு இளையராஜாவோட அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு விஜய் சேதுபதி நான் அந்த ஃபீல்டில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த சாங் முழுக்கவே பார்த்தீங்கன்னா படம் அவர் போய்கிட்டே இருக்கும், ஆனால் பின்னாடி சாங் போயிட்டே இருக்கும். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங்னாலே டான்ஸு, ஃபைட்டு அப்படிலாம் போய் ஒரு கமர்ஷியலாக அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். பட் டைலாக் அந்த இடத்துல டைலாக் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வரும் அந்த படம் வரும்போது. அந்த பாட்டோட அப்படியே படத்தோடய பாட்டு நகர்ந்த மாதிரியே இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அழகாக லேகே இல்லை தலை படத்தில். படம் ஃபுல்லாக உக்காஞ்சோமா பறன்னு பார்த்தோமா 3 ஹவர் தேய்ச்சோமா வந்துனே இருந்தோம் தலை. மஞ்சு வாரியர் அவங்க அருமையான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதில் ஸ்க்ரீன் பே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வந்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அரசியல் படம் எடுத்துட்டு அது வசூல் ஆக மாட்டேன்னு வேற கேட்குறாங்க. என்ன காரணம்? எப்படிங்க ஓடும் நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி அரசியலில் மக்கள் வந்து காண்டாகிறானுங்க. ஒரு யூஸான அரசியல் நல்ல நாட்டுக்கு நல்லது நடந்தால் தான் அரசியல் தேவை. நாடு ஐயத்துக்கு அரசியல் தேவை.